சோலார் எனர்ஜியில ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களாமே ஸ்வீடன் விஞ்ஞானிகள். ஆமாம், இது பெரோஸ்கைட் சோலார் செல்கள் பத்தினது. அதோட நிலைப்புத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டி, ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஓஹோ. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். பெரோஸ்கைட்டு இது என்ன சாதாரண சிலிகான் பேனல் மாதிரி இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே பேரு. ஆமா, இது வேற டெக்னாலஜி. பெரோஸ்கைட்ங்கிறது ஒரு மினரல், ஒரு கனிமம். அதோட அமைப்புல இருக்கிற மாதிரி சில வேதிப்பொருட்களை வச்சு செய்றாங்க. சரி. இது ரொம்ப மெல்லிய படலம் மாதிரி இருக்கும், தின் ஃபிலிம் டெக்னாலஜி. அதனால தான் இதுக்கு அவ்ளோ முக்கியத்துவம். ஓ, அப்போ இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன் இவ்ளோ பேசுறாங்க? முக்கியமா அதோட செயல்திறன், அதாவது பவர் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி. சரி. சூரிய ஒளிய மின்சாரமா மாத்துற திறன் இப்போ லேப்ல எல்லாம் 25% மேல போகுது. 25%? சிலிக்கான் அளவுக்குமா? ஆமா, இப்போ நாம பரவலா யூஸ் பண்ற சிலிக்கானுக்கு ஈக்குவலா வந்துருச்சு. அது மட்டுமல்ல, சொல்லுங்க. இது ரொம்ப மெல்லிசு, எடை கம்மி, அப்புறம் வளையும் தன்மை கூட இருக்கு. ஃப்ளெக்சிபிளா? அடங்கப்பா, வளையும் தன்மையா? அப்போ எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க, ஜன்னல் மேல, வளைவான கட்டிட மேற்பரப்புல, ஆமா. ஏன் நம்ம ஸ்மார்ட் போன்ல, கார் மேல கூட ஒட்டலாம் எதிர்காலத்துல. இது பெரிய விஷயமாச்சே. செலவு எப்படி? சிலிக்கான் மாதிரி அதிகமா இருக்குமா? இல்ல, அதுதான் இன்னொரு பிளஸ். சிலிகான் தயாரிக்க நிறைய ஆற்றல் செலவாகும். ஆனா இந்த பெரோஸ்கைட்ட குறைஞ்ச செலவுல, குறைஞ்ச எனர்ஜில தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க. ம். இப்போ இந்த ஸ்டெபிலிட்டி பிரச்சனைக்கு ஏஐ மூலமா தீர்வு கண்டதுனால இது சீக்கிரமே மார்க்கெட்க்கு வர வாய்ப்பு அதிகம். இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி தான் தெரியுது சோலார் உலகத்துல.